யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொழும்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி சேர்த்ததுனால புளியை வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் பருப்பை கொஞ்சமாக பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு வரமிளகா, சீரகம், பூண்டு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதோட மிக்ஸை வந்து நாம் சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டி நெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணோன்னா சுட சுட சாம்பார் வந்து ரெடி. யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.